சாயிராம். உனக்கு சோதனையாக இருக்கும் இந்த காலகட்டத்தை மனதில் வைத்துக்கொண்டு வாழ்க்கை மீது சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே என் குழந்தையே. கஷ்டமான சூழ்நிலை வரும்பொழுது அதை தாங்க முடியாவிட்டால் உன் வாழ்க்கையில் இன்றோ அல்லது முன்போ நடந்த சின்ன சின்ன நல்ல நிகழ்வுகளை உன் மனதால் சிந்தித்துக்கொள். அந்த நல்ல நிகழ்வுகளை உன் மனதை லயிக்க விடு. அப்பொழுது மனம் கொஞ்சம் லேசாவதை நீ உணர்வாய். நிச்சயமாக அது உனக்கு புது சந்தோஷத்தை தரும். மீண்டும் அந்த வாழ்க்கையை நான் நிச்சயமாக வாழ்வேன் என்று உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வு மகிழ்ச்சிகரமாகவே மாறும். குழந்தையே, நீ கூப்பிட்ட குரலுக்கு உன் வாசல் தேடி வந்திருக்கிறேன் உன் சாயப்பா. கேள், வேண்டியதை அனைத்தும் கேள். உனக்கான அற்புதமும் அந்த அதிசயமும் நிகழத்தான் போகிறது உன் வாழ்வில். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். நல்ல எண்ணங்களை உன் மனதில் ஓடவிட்டு கொண்டே இரு. அப்படி நான் ரசித்த நிகழ்வுகள், நான் அனுபவித்த நிகழ்வுகள் எனக்கு எதுவுமே இல்லையே சாயிநாதரே என்று சொல்லாதே. இப்பொழுது நீ கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதால் அந்த சந்தோஷ நிகழ்வுகள் எல்லாம் மறந்து விட்டாய். ஏன், உணரக்கூட மறுத்து கொண்டிருக்கிறாய். மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். தானாக நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேரும். குழந்தையே, நீ ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்த ஒன்று உன்னை வந்து சேரும் என்பதை தீர்க்கமாக நம்பு. நீ இழந்தது நிச்சயமாக உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் உனக்கு மிக விரைவாக உணர்த்தும். அதை நீ புரிந்து கொள்ளும் நேரமும் எல்லாம் கூடி வரும். அப்பொழுது சொல்லுவாய், நான் இழந்தது சரிதான் சாயிநாதரே. நான் அதை வைத்திருந்தால் என் வாழ்க்கை என்னவாகி இருக்கும் என்று என்னிடமே வந்து சொல்லுவாய். நல்லதையே நினை, நல்லதையே பேசு, நல்லவற்றை மட்டுமே நினை. நீ நினைப்பது போல, நீ எண்ணுவது போல எல்லாமே நல்லவையாகவே நடக்கும் உன் வாழ்வில். எதிர்மறை எண்ணங்களோ பேச்சுகளோ உன் வாயிலிருந்து புறப்படாமல் பார்த்துக்கொள். அவநம்பிக்கையோடு இருக்கும் எந்த பேச்சுக்கும் உன் மனதிற்கு இடம் தராதே. உன் வாழ்வில் நல்ல மாற்றங்களை நிச்சயமாக கொண்டு வருவேன். நல்ல நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நிகழும். சாயிநாதர் என்னை ஏமாற்றி விடுவாரா என்ற கேள்விக்குறியோடு என்னை பார்க்காதே. நிச்சயமாக என் பிரியமான குழந்தைக்கு நான் நல்லது மட்டுமே செய்வேன். என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் குழந்தைக்கு நல்லது செய்யாமல் வேறு யாருக்கு செய்வேன் உன் சாயிநாதர்? எனவே தன்னம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. ஏதாவது கவலை வந்துவிட்டால் கண்களை மூடிக்கொண்டு என் நாமஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கையை நல்ல வழியில் செலுத்த உன் அப்பா இருக்கிறேன். எதற்குமே கலங்காதே, அஞ்சாதே. நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கு என்று எழுதப்பட்ட நல்லது, உனக்கு என்று உருவாக்கப்பட்ட நல்லது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அந்த வேலையை உன் சாயப்பா உனக்காகவே செய்வேன். யாருக்குமே நிரந்தரமில்லாத இந்த வாழ்க்கையில் அவர்கள் மனம் போல்தான் போய்கொண்டிருப்பார்கள். அவர்களை நினைத்து நினைத்து நீ உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. நீ அவர்களிடம் சொன்னாலும் அவர்கள் உன் பேச்சை கேட்பதாக இல்லை. பின் ஏன் அவர்களை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? அந்த வேலையை விட்டுவிட்டு முதலில் உன்னை கவனி. உன்னை சுற்றியிருப்பவர்களெல்லாம் மாற வேண்டும் என்று நினைத்தால் முதலில் நீ உன் மனதை மாற்றிக்கொள். மற்றவர்களை பற்றிய சிந்திக்காதே. சிந்தனையை உன் மனதில் ஏற்றிக்கொள்ளாதே. உன் வாழ்க்கையை மட்டும் பார். உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ, எது நல்லதோ அதை பற்றி மட்டுமே சிந்தி. மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும்தான். அதற்காக இப்படியே எப்பொழுதும் மற்றவர்களை பற்றியே யோசித்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை என்ன ஆவது? மற்றவர்களை நம்புவதை விட உன் மீது முழு நம்பிக்கையும் சாயப்பா மீது முழு நம்பிக்கையையும் வைத்து செயல்படு. உன் வாழ்வு பிரகாசமடையும். உனக்கு துன்பங்களும் வேதனைகளும் வரும்பொழுது நீயே அந்த வேதனைகளை சந்திக்க தயாராகி போராடி அந்த சந்தர்ப்பத்திலிருந்து வெற்றி பெற பழகிக்கொள். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருப்பேன். சாயப்பா உன்னிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். அது உன்னுடைய அன்புதான். தீர்க்கமாக நீ என்னிடம் வைக்கும் அன்பு உனக்கு 100 மடங்காக நான் திருப்பி செய்வேன்.
திருப்பி உன் முகத்தில், உன் வாழ்க்கையில், உன் மனதில் சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுப்பேன் உன் சாயப்பா. என் மீது முழு நம்பிக்கை வைத்துவிட்டு என் காலடியில் உன்னுடைய வேதனைகளை எல்லாம் சமர்ப்பித்துவிட்டு நிம்மதியாக இரு, சந்தோஷமாக இன்று இரவை கடந்து வா, நிம்மதியாக உறக்கம் கொள். இதுவரை கவலையோடும் கண்ணீரோடும் உன் நாட்கள் கழிந்தது. இனிவரும் காலமெல்லாம் மகிழ்ச்சியான காலம்தான். நாளை வியாழக்கிழமை வியாழன் வரமாக நீ பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நபரிடமிருந்து ஒரு நல்ல தகவல், ஒரு நல்ல செய்தி உன் காதுகளுக்கு வந்து விழும். இது நீயே அதிசயத்து பார்க்கப் போகிறாய். நான் உன்னை பார்க்காமலும் உன் வேதனைகளை தீர்க்காமலும் உன் மன சஞ்சலத்தை துடைக்காமலும் இருக்கிறேன் என்பது பார்ப்பதற்கு வேணால் தோன்றும். ஆனால் எப்பொழுதும் நான் உன்னை நினைத்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை உன் மீது எப்பொழுதும் விழுந்து கொண்டுதான் இருக்கிறது. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நடந்துவிடாது. எனவே நம்பிக்கையாக இரு, தைரியமாக இரு, சந்தோஷமாக இரு, மகிழ்ச்சியோடு இன்று தூங்கு, நிம்மதியாக உறக்கம் கொள். நாளை வியாழன் விடியலில் நான் உனக்காக ஒரு செய்தியோடு காத்திருக்கிறேன். சாயிநாதரே, என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று நினைக்காதே. கண்மணியே, உனக்கு தகுதி இருப்பதாலும் உன்னால் அதை தாங்கி ஜெயித்து காட்ட முடியும் என்பதாலும் தான் நான் உனக்கு அந்த சோதனையை கொடுத்திருக்கிறேன். நிரந்தரமில்லாத உலகில் உன் பிரச்சனைகளும் உன் சோகங்களும் மட்டும் எவ்வளவு நாட்கள் உன்னிடம் தங்கியிருக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய்? அனைத்திற்கும் ஒரு முடிவு உண்டு. நல்லது உன் வாழ்க்கையிலும் நடக்கும் என்று மனதார நம்பு. கண்மணியே, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நிலை குலையாமல் உன்னை தற்காத்து கொள்ள ஏதாவது ஒரு வழியை நீயே தேர்வு செய்து அதை நிறைவேற்றிக் கொள்ள என்னிடம் பிரார்த்தனை வைத்தால் அது பலிப்பதில்லை. மாறாக பிரச்சனை வந்துவிட்டால் நிலை குலையாமல், குழம்பி போகாமல், கலங்காமல் சாயப்பா முன் உட்கார்ந்து முற்பிறவியில் நான் செய்த பாவங்களாலோ நான் செய்த தவறுகளினாலினோ இந்த பிரச்சனை என்னை சூழ்ந்திருக்கிறது, இதிலிருந்து என்னை காப்பாற்ற வழி தாருங்கள் சாயிநாதரே என்று மனதார என்னிடம் வேண்டுங்கள். நான் நிச்சயமாக உங்களுக்கு உதவி புரிவேன். இன்று இரவோடு ஒரு பிரச்சனை தீரப்போகிறது. நாளை விடியலில் உங்களுக்கு நீ எதிர்பார்த்த அந்த நல்ல தகவல் உன் காதுகளுக்கு வந்து விழும். இந்த பதிவை கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்குங்கள். நாளை விடியலில் அந்த நல்ல தகவல் உனக்கும் எனக்குமே மட்டுமே தெரிந்த அந்த நல்ல தகவல் உன் செவிகளில் வந்து கேட்கும். எப்பொழுதும் என்மேல் நம்பிக்கையாகவும் பக்தியாகவும் பாசமாகவும் தான் இருக்கிறாய். ஆனால் ஏதாவது ஒரு சோதனை வந்துவிட்டால் என்ன செய்ய போகிறோமோ ஏது செய்ய போகிறோமோ என்று மனதை போட்டு குழப்பிக்கொண்டு உன் சாயப்பாவை மறந்து விடுகிறாய். அந்த பிரச்சனைக்குள்ளேயே சூழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதனால்தான் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவித்தும் கொண்டிருக்கிறாய். உனக்கு வேதனையோ சோகமோ துக்கமோ வந்துவிட்டால் முதலில் அதை மறந்துவிட்டு சாயப்பாவை மனதார நினைத்துக்கொள். அந்த துன்பத்திலோ சோகத்திலிருந்து வெளிவருவது எப்படி என்ற சூட்சமத்தை நான் உனக்கு கற்றுத்தருகிறேன். நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக அனைத்தையும் உன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறாய்? எதற்குமே கலங்கி விடாதே, நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நான் உன்னோடு இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் எந்த தீங்கும் நடந்திட நான் விடவே மாட்டேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நடந்தும் விடாது. இன்று இரவோடு உன் தீராத பிரச்சனை ஒன்று தீரப்போகிறது. உன்னை சுற்றி யார் வருகிறார்கள், யார் போகிறார்கள், என்ன பேசுகிறார்கள், என்ன பார்க்கிறார்கள் என்பது கூட புரியாமல் தெரியாமல் மனவேதனையில் குழம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ தனிமையாக இருப்பதே உன்னுடைய முதல் பிரச்சனை என் குழந்தையே. சில சமயம் போய் மற்றவர்களிடத்தில் உன்னுடைய வேதனையை பகிர்ந்து கொண்டுகிறாய். சில சமயம் உன் சாயப்பாவிடம் வந்து என்னால் எதிலையுமே உண்மையாக இருக்க முடியவில்லை, என்னால் வேதனை தாங்க முடியவில்லை, இந்த வேதனையிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் சாயிநாதரே என்று
என்னிடம் வந்தும் சொல்லுகிறாய்? சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்த நீ இப்பொழுது யாரிடமும் எதையுமே சொல்வதில்லை. அனைத்தையும் மற்றவர்களிடமோ அல்லது என்னிடமோ பகிர்ந்து கொள்ள உனக்கு தோன்றவும் இல்லை. எனக்கு வந்திருக்கும் பிரச்சனைகளை யாரிடம் சொன்னாலும் அது தீர முடியாது, தீர்க்கப் போவதற்கு யாருமே இல்லை என்று நீயே தவறாக நினைத்து கொண்டு புலம்பி தவித்து உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு உன் மனதையும் வேதனைப்படுத்தி கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறாய். என் தங்கமே, இது உனக்கு புரியவில்லையா? நான் இதுவரை கூறுவதெல்லாம் சரிதானே? நீ அந்த மனநிலையில்தானே இருந்து கொண்டிருக்கிறாய்? என் பிரியமே, உன்னுடைய அழகான அந்த சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாள் ஆகிவிட்டது? கவலைப்படாதே, அனைத்தும் நிச்சயமாக மாறும். உன்னை ஆனந்தத்தில் நான் நிரப்புவேன். சந்தோஷ செய்தியை உன் காதுகளுக்கு விழும்படி செய்வேன். உன் மன மாற்றத்திற்கான வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன். மனதின் பாரம் நான் உணர்ந்து கொண்டேன். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை குழந்தையே. நீ ஒரு முறை நினைத்தால் போதும், உன் மனதில் நினைத்தால் கூட போதும், அனைத்தையும் நான் அறிந்து கொள்வேன். சோர்வு, தோல்வி, மனபாரம் என்று அனைத்தையும் முதலில் தூக்கி எறிந்துவிடு. உனக்கான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் நான் தர காத்து கொண்டிருக்கும் பொழுது ஏன் இந்த மனப்போராட்டம் உனக்குள்? பொழுதும் தெளிந்த மனதோடு இரு. ஏன் குழம்பிக் கொண்டே இருக்கிறாய்? என் அன்பு பிரியமே, உனக்கு யாரும் துணையில்லை என்று மற்றவர்கள் கூறும் பொழுது அவர்களிடம் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு கூறு, என் அப்பா சாய் இருக்கிறார், எனக்கு துணையாக என் அப்பா சாய் இருக்கிறார் என்று. உன்னுடைய கவலை என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். எந்த நொடியிலும் மாற்றம் வரும். என் உயிரே, நீதான் என் பிள்ளை. நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே. அப்பா நான் இருக்கிறேன். கண்ணிமைக்கும் நேரத்தில் கூட காட்சிகள் மாறும். பொறுமையாக காத்திரு. உடனே மனம் நொந்து போகாதே. வாழ்க்கையை வாழ்வதே வீண் என்ற வார்த்தையை ஒரு துறை கூட மனதில் நினைக்காதே. எதிர்மறை எண்ணங்களை அறவே ஒழித்துவிடு. எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே உன் மனதில் இருத்திக்கொள். உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல் உன் வாழ்க்கையும் நல்ல விதமாகவே மாறும். அதற்கு உன் சாய் அப்பாதான் சாட்சி. யார் உன்னை கண்ணீர் சிந்தவிட்டாலும், கவலைப்பட வைத்தாலும், வேதனைப்பட வைத்தாலும் கவலைப்படாதே. உன் கண்ணீரை துடைக்க உன் சாய் அப்பாதான் இருக்கிறேனே. எப்பொழுதுமே மனதை அமைதியாக வைத்துக்கொள். எதற்குமே பயப்படாதே, கலங்காதே. எல்லாம் சரியாகிவிடும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நிச்சயம் தடைகளையெல்லாம் தகர்த்தி வெற்றி என்னும் பாதையில் உன்னை அழைத்து சென்று வெற்றி அடைய வைப்பேன் உன் வாழ்க்கையில். உன்னுடைய உடைந்து போன மனதை, நொறுங்கி போன மனதை, எதற்கு வேதனைப்படுகிறாய் என்று தெரியாமல் இருக்கும் உன் மனதை நிச்சயமாக நான் சரி செய்வேன் குழந்தையே. உன்னுடைய மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும். எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே. தாமதமாயினும் எல்லாம் தப்பாமல் வெல்லும். நினைத்தவுடன் எல்லாமே கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் சலிப்பு வந்துவிடும். வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. கஷ்டத்திற்கு பின் வரும் சந்தோஷமே இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும். அதுபோல நாம் நினைப்பது உடனே நடக்காமல் சிறிது கால தாமதற்கு பின்பு நடந்தால் அதுவே பேர் மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே என் குழந்தையே, மனதை போட்டு நோகடிக்காதே. உன்னையும் காயப்படுத்தி உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வீணாக காயப்படுத்தாதே. உன் வாழ்விற்கு வழிகாட்ட உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக இந்த மனத்தடுமாற்றம் உனக்குள்? வாழ்க்கையே போய்விட்டதென நீயே தவறாக எண்ணிக்கொண்டு வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாய். ஆனால் என் குழந்தையே, உனக்கான ஆரம்ப புள்ளியை நான் வைத்திருக்கிறேன். நீ எப்படி முற்றுப்புள்ளி வைக்க முடியும்? நான் தானே உன் வாழ்க்கையையே வழிவகுத்து கொண்டிருக்கிறேன். எனவே என் குழந்தையே, தைரியமாக இரு.
உன்னை நிச்சயமாக வாழ்க்கையில் கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைப்பேன் உன் சாயிநாதர். எது நடந்தாலும் நன்மைக்கே, உனக்கான நன்மைக்கு நடக்கிறது என்பதை புரிந்து நடந்து கொள். எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே. அப்படி நினைத்தால் நீதான் பெரும் முட்டாளாக இருக்கக்கூடும். தாமதத்துக்கு பின் கிடைக்கும் வெற்றிதான் மிக சந்தோஷமான பேரின்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதை உணர்ந்து பார்ப்பவர்களுக்கே அதன் அர்த்தம் புரியும். நீயும் சந்தோஷமாக இரு, பொறுமையாக அனைத்திற்கும் காத்திரு. அதே போல நீ தர்மம் செய்து கொண்டே இருந்தால் அந்த தர்மம் உன்னுடைய வம்சத்தையே காப்பாற்றும். நீ இதுநாள் வரை அழுதது எல்லாம் போதும் என் தங்கமே. இது உனக்காகவே பலிக்கப் போகும் வார்த்தைகள். இது வெறும் வார்த்தைகள் அல்ல குழந்தையே, உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. உனக்கான மங்கள நிகழ்வு, உனக்கான சந்தோஷ செய்தி, உனக்கான இனிப்பான செய்தி காத்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். இதை கேட்கும் நெடியே அதற்கான அறிகுறி உனக்கு தென்படும். உனக்கு ஏதாவது கஷ்டம் வரும் பொழுது அந்த கஷ்டத்தில் ஏற்கனவே அதை அனுபவித்தவர்களை நினைத்து பாருங்கள். இதே கஷ்டத்தை தானே மற்றவர்களும் அனுபவித்திருப்பார்கள் என்பதை முடிவு எடுத்துக்கொண்டு நாமும் அதை போலத்தான் இந்த கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள். எல்லோருக்கும், இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இன்பமும் துன்பமும் கஷ்டமும் வேதனையும் வந்து வந்துதான் சென்று கொண்டிருக்கிறது. அவரவர் செய்த கர்ம வினைப்படிதான் எல்லாம் நிகழ்கிறது என்பதை புரிந்து கொள். நான் மட்டுமே கஷ்டப்படுகிறேன், நான் மட்டுமே சோதனைக்கு ஆளாகிறேன், என் வாழ்க்கையில் மட்டும் அனைத்தும் தவறாகவே நிகழ்கிறது, என்னால் என் வாழ்க்கையில் மீளவே முடியவில்லை என்று உன்னை பற்றி மட்டுமே யோசிக்காதே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே கஷ்ட நஷ்டங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள்தான். உனக்கு கிடைத்திருக்கும் உணவை பற்றி குறை சொல்வதற்கு முன் அந்த உணவே இல்லாமல் இருப்பவர்களை பற்றி சற்று சிந்தித்துப்பார். அந்த உணவு உனக்கு தேவாமிர்தமாகவே தோன்றும். நம் வாழ்வு சிறக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும், நம் வாழ்வை சிறப்பிக்க அப்பா இருக்கிறார் என்ற நல்ல எண்ணங்களை, நல்ல சிந்தனைகளை உன் மனதில் சிந்தித்துப்பார். எண்ணிப்பார். உன் எண்ணம் போல், உன் சிந்தனை போல் உன் வாழ்க்கையும் மிக அழகாகவே மாறிவிடும். சர்வ வல்லமை உள்ள கடவுள் மிகவும் இரக்க குணமுடையவர். நீ குறைந்தபட்சம் வேண்டுதலை அவரிடம் வைத்தாலும் அவரால் இயன்ற அளவு உங்களுக்கு நிறையவே கொடுக்க முடியும். அதை போல நீ தட்டாத கதவுகளை கூட அவரால் திறக்க முடியும் என்பதை புரிந்து கொள். இப்படி இறைவனுடைய பட்டியல்களை நிறையவே இருக்கிறது. அதை பற்றி அதிகமாக தெரிந்து கொண்டாலே இறைவன் பற்றிய முழு விபரமும், முழு ஆசிர்வாதமும், இறைவனுடைய முழு பக்தியும் உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். உன்னை பற்றி அதிகமாக மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதையும் விட்டுவிடு. மற்றவர்களை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்வதையும் விட்டுவிடு. இது உன் மனதிற்கு வீணாக கெடுதலை தான் உண்டு பண்ணும். மனவேதனையை தான் அதிகரிக்க செய்யும். விழிப்பதற்காகவே உறக்கம் வருகிறது, வெல்வதற்காகவே தோல்வி வருகிறது, விடியலுக்காகவே இரவு வருகிறது, எழுவதற்காகவே வீழ்ந்திருக்கிறாய். எனவே அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. காரணமில்லாமல் எதுவுமே நடக்காது இந்த உலகில். ஒரு காரணத்தோடு தான் அனைத்துமே நடக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. விழுந்துவிட்டாலும் எழுந்து விடுவோம் என்ற நம்பிக்கையோடு போராடு. போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் நிச்சயமாக வென்றியே காட்டிவிடலாம். சாயப்பாவை நான் எப்பொழுதும் பார்த்ததே இல்லை என்று ஒரு பொழுதும் சொல்லாதே. உனக்கு கஷ்டம் வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது, சோகம் வரும் பொழுது உன்னை காப்பாற்றுபவரும், உன்னை தேற்றுபவரும், உன்னை மன வலியிலிருந்து நீக்குபவரும் எவராக இருந்தாலும் அவர்தான் உன் சாயிநாதரை என்பதை புரிந்து கொள். உன்னால் எதுவுமே முடியாது என்று நினைக்கும் தருணங்கள்தான் உன்னுடைய வலிமை மிக அதிகமாகவே வளர்கிறது. எனவே வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இரு. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே, பக்கவாட்டிலும் முன்னும் பின்னுமாக அனைத்து பக்கங்களிலிருந்தும் உன்னை பாதுகாப்பேன்.
உன்னை வெற்றியடைவதற்கான வழியை நான் செய்து கொண்டே இருப்பேன் என்பதில் சந்தேகமே உனக்கு வேண்டாம். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. நீ விரும்பிய அனைத்தையும் உன் கைகளில் கொடுக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது எதுவும் தவறாக நிகழாது, நிகழவும் நான் விடமாட்டேன். நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். உன் வீடு தேடி அது வந்தும் கொண்டிருக்கிறது. மிக பிரகாசமான எதிர்காலம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. நீ பட்ட கஷ்டமெல்லாம் போதும், நீ அனுபவித்த வேதனை எல்லாம் போதும், நீ பட்ட துயரமெல்லாம் போதும், நீ அழுதது எல்லாம் போதும். இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் மிக சுபமாகவே நிகழப்போகிறது. அனைத்தும் உனக்கு ஜெயமாகவே நடக்கப் போகிறது. நாம் வாழ்ந்து முடித்த பின் நம்மை யாருமே மறக்கக்கூடாது. அதுதான் வாழ்க்கை. அதுதான் நம் வாழ்வின் வெற்றியும் கூட. யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலை வேண்டாம். யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்திலேயே வாழ கற்றுக்கொள். அதனால் எந்த கஷ்டமும் உன்னை நெருங்காது. உனக்குத்தான் உன்னில்தான் நான் இருக்கிறேனே. நீ ஒன்றை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். எதுவுமே இதுவரை முடிந்து விடவும் இல்லை. இப்பொழுது உனக்குள் நடக்கும் சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் உனக்கான போராட்டங்களும் உன்னுடைய முடிவுக்கானவையும் அல்ல. நடப்பது அனைத்துமே உன் வாழ்க்கையில் ஆரம்ப புள்ளிதான். உன் வாழ்க்கை வெற்றியடைவதற்கான ஆரம்ப புள்ளியாகத்தான் இது இருக்கிறது. உன்னுடைய விதி மாறும் தருவாயில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். அதனால்தான் இப்பொழுது நான் கூறும் வாக்குகளையும் அறிவுரைகளையும் உன்னால் கேட்டுக்கொண்டு இருக்கிற முடிகிறது. உன் விதி மாறும் தருவாயில் நீ இருப்பதால் தான் இவ்வளவு வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கிறாய் உன் மனதில். உன் வலியெல்லாம் தீரும் நேரம் நெருங்கிவிட்டது. உன் ரணங்களெல்லாம் மறையும் நேரமும் உன்னை நெருங்கி இருக்கிறது. இப்பொழுது இருக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் உன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்ததான் என்பதை தீர்க்கமாக நம்பு. அதற்கான அடித்தளம்தான் இத்தனை பிரச்சனைகளும் இத்தனை சோதனைகளும் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். விதி என்றால் என்ன? அதனை எப்படி வெல்வது? விதி எங்கே இருக்கிறது? எதை விதைத்தோமோ அதைதான் உன்னால் அறுவடை செய்ய முடியும். உனது விதியை நீயேதான் வகுத்து கொள்கிறாய். எனவே அந்த விதியை பொருட்டு தூற்றுவதற்கும் ஒருவரும் இல்லை, போற்றுவதற்கும் ஒருவரும் இல்லை. உன் விதியை நீயேதானே வகுத்து கொள்கிறாய். காற்று வீசியபடிதான் இருக்கிறது எப்பொழுதும். பாய்மரங்களை விரித்து காற்றை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் கப்பல்கள் தங்கள் வழியே முன்னேறி செல்கின்றன. ஆனால் பாய்களை சுருட்டி வைத்துள்ள கப்பல்கள் காற்றை ஏற்று பயன் பெறுவதே இல்லை. இப்படி அந்த பாய்மரங்களை வைத்து தன்னுடைய வேலையை செய்து கொள்ளும் அந்த கப்பல்கள் நினைக்குமா இது காற்றினுடைய குற்றம் என்று? அதனால் நீ வகுத்து கொண்ட விதியின் வழியில் நீ செல்வதால் அதை வெல்வது என்ற பேச்சுக்கே இடமில்லை.